Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் 16 பேனல் அனார்கலியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் லைனிங் வந்து எடுத்திருக்கேன். லைனிங் வந்து ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி 1/2 இன்ச் அளவில் தையல் வந்து போட்டு கொண்டு வரலாம். நான் ஒன்றோட ஒன்று நல்லா ஈவனாக வச்சுட்டு 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டு கொண்டு வரேன். இதே மாதிரி தான் நம்ம மெயின் கிளாத்லேயும் பண்ண போகிறோம். எப்போதும் நம்ம எங்கே கட்டிங் லாஸ்ட்டாக எண்டு பண்ணியிருக்கோமோ அதை தாண்டி ஒரு 1/2 இல்லை 3/4 இன்ச்சு வந்து சேர்த்த மாதிரி தையுங்க. ரொம்ப நீங்கள் அதோட நம்ம கட் பண்ணதோடு முடித்தோம்னா அந்த தையல் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுலேருந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச் வரல நீங்கள் கீழே வந்து டெப்த்தாக வரலாம் இந்த அளவுக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். சரிங்களா? நான் திரும்ப இந்த கிளாத்தை இதுக்கு மேலே வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதையும் வந்து சைட் ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பேக்குக்கு தனியாகவும் ஃப்ரண்ட்டுக்கு தனியாகவும் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் நம்ம சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் நம்ம வெயிட் போட்டோம்னா அதை வந்து பிரிச்சுட்டு ஆல்ட்ரு பண்ண முடியும். ஒரு சிலர்லாம் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிப்பாங்க. ஒன்றோட ஒன்று கண்டினியூவாக பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு ஃப்யூச்சரில் ஆல்ட்ரு பண்ண நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம 2 பக்கம் சைட்லேயும் தனித்தனியாக ஸ்டிச் வந்து போட்டால் தான் நம்மளால் அப்புறமா பிரிச்சுட்டு ஆல்ட்ரு பண்ண சரியாக இருக்கும். இப்போ ஒரு 4 பேனல் சேர்த்து நான் ஒரு லைனிங் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இன்னொரு லைனிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெயின் கிளாத் எடுத்திருக்கேன். மெயின் கிளாத்தோட ராங் சைடு திருப்பிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 பீசஸ் இருக்குது. இன்னொரு 8 பீசஸ் வந்து தனியாக இருக்குது. சரிங்களா? நான் இப்போ இது ஒன்று மட்டும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். சேம் அதே மெத்தடில் தான் 1/2 இன்ச் அளவு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 1/2 இன்ச் தான் தைக்கணும். அதுக்கு மேலே போகாதீங்க, அதுக்கு கம்மியாகவும் போகாதீங்க. இந்த துணிக்கெலாம் வந்து நம்ம ஓவர்லாக்லாம் பண்ணால் விசிபிளாக தெரியும். அதனால் நான் இதுக்கெலாம் எதுவும் பண்ணலை. இது வந்து பிரிஞ்சும் வராது, அதனால் பண்ணலை. சப்போஸ் உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா வெளியே தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எண்டு வரும்போது ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம ஷார்ப்பாக தையல் கொண்டு வந்து ஷார்ப்பாக முடிக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நல்ல நீட்டாக இருக்கும். அங்கே வந்து நம்ம லைட்டாக பிளெண்டாக எதாவது பண்ணோம்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சுருக்கமாக நீட்டாக இருக்காது பார்க்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிக்கிட்டோம்னா செட் ஆகிடும். இப்போ அடுத்ததும் நான் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ இதனோட சென்ட்ரு தெரியுதுங்களா? இதனோட ராங் சைடுக்கு மேலே லைனிங்கோட ரைட் சைடை கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ 2 ராங் சைடுமே மேலே பார்த்த மாதிரி இருக்குது. மெயின் கிளாத்தோட ராங் சைடும் லைனிங்கோட ராங் சைடும் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ரெண்டுத்துக்கும் சென்டர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல பின் குத்திக்கலாம். இந்த மாதிரி பின் குத்திட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு ஒரு ஸ்டிச் வந்து 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் போடுறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சைடில் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம அப்புறமா யோக்கோட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸ் உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நான் நீட்டாக வந்து ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச் அளவுக்கு போடுறேன். ஃபுல்லாக போட்டு முடித்ததும் இப்போ யோக் பாட் எடுத்துக்கலாம். யோக் பாட்டோட சென்டரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இதனோட சென்டரும் நான் ஆல்ரெடி பின் குத்தியிருக்கேன், அதனால் சென்டர் தெரியுது. ஓகேங்களா? அதை 2த்தையும் ஒன்றா வச்சு திரும்பவும் பின் குத்திக்கிறேன். பின் குத்திட்டு திரும்பவும் 2த்தையும் சேர்த்து வச்சு 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் போடணும். அப்படியே எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து நம்ம ஸ்டிச் போடணும். அதுக்கு முன்னாடி இங்கே சைடில் வந்து நமக்கு இந்த அளவுக்கு எக்ஸஸாக இருக்குது. அதை வந்து அப்படியே க்ராஸாக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இது ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸஸாக வந்திருக்குன்னா நம்ம
ஸ்டார்டிங்கில் நான் வந்து யோக் பார்ட்டுக்கு டாட் பிடிக்காமலே மெஷர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் பண்ணணும். நான் ஏன் அப்படியே பண்ணேன்னா, வீடியோ அப்போ தான் கண்டினியூவாக ஒன்றோட ஒன்று எடுக்க முடியும். இல்லை நான் இடையில போய் அதை தச்சுட்டு வந்தேன்னா கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால நான் அப்படியே வச்சு பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது அந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்க நம்ம ஓவர்லாக் பண்ண கிளாத்தும் இதை வந்து மேல் கிளாத்தும் ஒன்றா வச்சு ஒரு படிமான தையல் போடுறோம். நம்ம ஓவர்லாக் பண்ண அந்த 1/2 இன்ச்சு வந்து கீழே பேனலோடு டச் ஆகிற மாதிரி வச்சு நான் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் அந்த ஹிப்புக்கிட்ட வந்து லைட்டாக தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும் பார்க்க. ஓகேங்களா? அவள்தான் முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் ஜாயிண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஓவர்லாக்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சைடில் நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடுமே பின் குத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் கொடுத்துருந்தேன். அந்த 1.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே வேஸ்ட்லேயும் 1.5 இன்ச்சோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேஸ்ட்டு கீழேருந்து இந்த பேனலில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு தள்ளி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஸ்லீவ்லேருந்து ஸ்டிச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்லீவோட ரவுண்டு என்னவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு எல்லாமே ஒரே பாயிண்ட்டில் மீட்டப் ஆகணும். அப்போது தான் நமக்கு வந்து கரெக்டான ப்ராப்பரான அளவில் நம்ம ட்ரெஸ் வந்து ரெடி ஆகும். ஓகேங்களா? நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து கீழே பேனலில் ஒரு 1 இன்ச்சுக்கு இருக்குல்ல, அங்கே நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை மட்டும் அப்படியே திருப்புறேன். நீடில் அது உள்ளே குத்தி தான் இருக்கணும். சரிங்களா? அதை எதுவும் எடுக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பின்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு வாட்டி திருப்பி தைக்கும் போது நமக்கு குத்தும். இப்போ நம்ம எங்கே நீடில் ஸ்டாப் பண்ணமோ அதை ஒட்டின மாதிரியே 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச்சு பக்கத்துலேயே 1/4 இன்ச் தள்ளி அடுத்த ஸ்டிச்சு. அது வந்து நீங்கள் எப்படி கணக்கு வச்சுக்கலான்னா, நம்ம ஃபூட்டரோட அந்த கைடோட சிங்கிள் ஃபூட்டரோட அளவை வச்சே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ அப்படியே திரும்பவும் திருப்பிட்டு அடுத்த ஸ்டிச்சு தெரியுதுங்களா? 1/4 இன்ச் அளவு தள்ளி அடுத்த ஸ்டிச் அப்படியே போட்டு வந்து எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிச்சிடணும். ஓகேங்களா? கீழே நம்ம 1 இன்ச்சுக்கு ஒரு டாட்டில் முடிச்சிருப்போம்ல, நின்றுருப்போம்ல, அதே இடத்துல கொண்டு வந்து இதையும் ஃபினிஷ் பண்ணிக்கணும். அப்போது தான் நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போது கீழே வந்து பாட்டம் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2 லைனிங்கை தனியாக எடுத்துக்கிறேன். மெயின் கிளாத் மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 லைனிங்கையும் தனியாக எடுத்துகிட்டு மெயின் கிளாத்தை நல்லா ஒன்றா வச்சுக்கலாம். 2 கிளாத்தும் ஒன்றா ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டு தெரியுதுங்களா, அந்த பாயிண்ட்லேருந்தே ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1.5 இன்ச்சில் ஆரம்பித்து கடைசியாக வந்து 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து அப்படியே கிராஸாக கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த சைட் ஜாயின் பண்ணும்போது ஒரு கிளாத் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஒரு குட்டி ப்ளீட்டாக சைடில் தெரியாத மாதிரி வச்சுடுங்க. அது மோஸ்ட்டாக அந்த இடத்துல உங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்கிறதுனால பெருசாக தெரியாது. சப்போஸ் இருந்தால் அந்த மாதிரி ப்ளீட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? நான் இப்போ சைட் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அந்த கிளாத்தை உள்ளே தள்ளிவிட்டு வெறும் லைனிங் மட்டும் 2 மேலே கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 லைனிங்கையும் ஒன்றா எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தை உள்ளே தள்ளிவிட்டு லைனிங்கில் மட்டும் ஸ்டிச் போட போகிறோம். அதே மாதிரி 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து முடிக்க போகிறோம். சேம் மெத்தடில் இந்த சைடுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து ரோப் வச்சு ரொம்ப நார்மலாக ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேளை ஷாலும் டாப்பும் ஒரே சேம் மெட்டீரியல்ன்றதுனால பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்றதுனால நல்லா நீட்டாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ண முடிஞ்சுது. இதனோட பார்ட் 1 அப்புறம் கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போக மோட்டிவேட் பண்ணும். பாருங்கள், இது நல்ல சூப்பர் ஃப்ளாராக வந்துருந்துச்சு. இருக்கிற கிளாத்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா நீட் ஃபினிஷிங் வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.